படத்துல சம்பவம் இல்ல, சம்பவம் தான் படமே. படமே ஃபுல்லா டான்ஸ் தான் ப்ரோ. புள்ளி 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 டான்ஸ் தான் ப்ரோ. செம்ம டான்ஸ் ப்ரோ. வல்லுவானே தெரியல. எல்லாமே ஏறி அஜித் ஃபுல்லாவே டான்ஸ் தான் ப்ரோ. பைலகடா தல ஃபேன்ஸ்க்கு சொல்லணும்னா இது வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இந்த படம். உண்மையா அந்த டைம்ல இட்லி கடை வந்துருந்துச்சுன்னா இட்லி கடை நொறுக்கிடலாம் ப்ரோ. இட்லி கடை கண்டிப்பா நொறுக்கி இருக்கும். சல்லியா போயிருக்கு இட்லி கடை ப்ரோ. மாசு ப்ரோ. அதுக்கு சொன்னதை பண்ணிட்டாரு ப்ரோ. நான் உண்மையிலே சொல்றேன், தலை ஃபேன் தான். படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும் சொல்றேன். நல்லா இருக்கு. மங்காத்தாவோட தூக்கி சாப்பிட்டுருச்சு ப்ரோ படம். வேற லெவல். ஒவ்வொரு சீனுமே செதுக்கி இருக்காரு ஆதிக்கு. ரியல் ஃபேன் பாய்னா அவரு தான். படம் வந்து இங்க வந்து மதுரையில தான் தலை அப்படிமா. இப்ப திருச்சினாலே தலை தான், எங்கேயுமே தலை தான். ஆதிக்கலாம் ஐ லவ் யூ ஆதிக்கலாம். தல மாசு தல சரியான கிட் பிளாக் பஸ்டர் கிட். இந்த மாதிரி இருக்க படம் அம்மாலக. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மங்காத்தா வந்துச்சுல, அது எப்படி இருந்துச்சோ அதோட ஃபுல்ஃபில் வந்து ஃபுல்லா இன்னைக்கு பண்ணிருக்கு. ஏகே ஃபேன்ஸ் மஸ்ட் வாட்ச். எங்க இருந்தாலும் சரி இந்த படத்தை பாத்துருங்க. வேற லெவல். கடவுள் இல்லன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். ஆனா இந்த படத்துல இருக்கு ஓஜி. 1 நம்பர் ஓஜி சம்பவம் இதான். அல்டிமேட் படம். டபுள் பிளாக் பஸ்டர். ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்க வேண்டிய படம். ஏகே ரெட் டிராகன். இனிமே படத்துக்கு யாருக்கு டிக்கெட் கிடைக்காது. ஹவுஸ்ஃபுல். தல பாசி. நான் சொல்ல அவசியம் இல்ல. நண்பா வேற மாதிரி பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அவ்வளவுதான். அடுத்த வாரத்துக்கு வயசே வராது. அடுத்த ஷோ சொன்ன மாதிரியே எல்லாம் விக்ஸோட வந்துருங்க. தொண்டாலாம் கட்டி போயிருச்சு ப்ரோ. கத்தி எனக்கே தொண்டை போயிருச்சு. நான் டைஹார்ட் தளபதி ஃபேனு. படம் சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இல்லை இது ஒரு கமர்ஷியல் ரேட்டு. தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் படம் நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. படம் வேற லெவலு. அமராவதியிலேருந்து நான் அஜித் ரசிகன். அமராவதியிலேருந்து நான் அஜித் ரசிகன். ஒவ்வொரு படமும் 98லேருந்து எல்லாமே ப்ரிவியூ ஷோ தான் பாக்குறேன். அஜித் விளையாடுறாப்ல. ரிவ்யூ போடுங்க பாப்போம். சரியா? யாரும் என்ன சொன்னாலும் கேளுங்க. வேற லெவல். இதுதான் படம். பிளாக் பஸ்டர். ஜாலியா பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. ஒரே கொண்டாட்டமா இருக்கு. எங்களால நிக்க முடியல தரையில. அடுத்த ஷோ போறேன் நானு. கெட்டப் தெரியுமா? 7 கெட்டப். ஒவ்வொரு கெட்டப். இந்த கெட்டப் எவனுமே போட மாட்டாங்க. அஜித் 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 ஜிபியூடா. ஜிபியூ இந்த வருஷம் நாங்க தான். இந்த வருஷக்குள்ள நாங்க தான். புலி 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 பண்டார் ஆதிக். மாசு ப்ரோ. ஆதிக் ரவிச்சந்திரன். ஓஜி சம்பவம் ப்ரோ. கடவுளே அஜித். ஆமலா இல்ல ரெட் டிராகன் பயலுங்க. ஒட்டூர மார்க் ப்ரோ சொல்லவே. ஒரே ஒரு ஃபேன் பாய் தரமான ஃபேன் பாய் சம்பவம். ஒட்டூர செம்ம மாசு படம். தலை இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா வேற மாதிரி சந்தோஷம் ப்ரோ. எல்லாத்துக்கு செம்ம ஜாலியா எல்லாமே பாருங்க. படம் வேற லெவல் தல. சம்பவம் தான் தல. படம் ஃபுல்லாவே சம்பவம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியா இருந்துச்சு. அது இன்டர்வல் பிளாக் வேற லெவல் தல. ஆல்ஸ் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு போல. ரொம்ப தொண்டை கடிச்சு இன்னுமே போறவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. ஃபேன் பாய் சம்பவம் தரமா இருக்கு. தமிழ்நாட்டுல சூப்பரா இருந்துச்சு. மிரட்டி விட்டுருந்தாங்க. ரெஃபரன்ஸ் எல்லாம் கதைக்கான ரெஃபரன்ஸ் தான். சூப்பரா இருந்துச்சு படம். என்டர்டைன்மெண்டா சரசர போயிட்டே இருக்கு படம். மிரட்டி விட்டாரு. கூட போர் கிடையாது. அந்த மாதிரி சும்மா ஜாலி என்ஜாய் பண்ணோம். படம் வேற மாதிரி ப்ரோ. ஃபுல்லாவே ஆட்டம் தான். ஏகே தல கலக்கிட்டாரு. அல்டிமேட் ஸ்டார் தான். மங்காத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு படம் ஒர்த்தா இருக்கு. படம் ஒர்த்தா இருக்காவா? ஏன் ப்ரோ ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். அன்எக்ஸ்பெக்டடா தான் எல்லா சீன்ஸுமே இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து விஜய் ஃபேன். ஆனா மனசார சொல்றேன் இந்த படம் தரமா இருந்துச்சு. வேற மாதிரி. எல்லாரும் போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர் அஜித் குமார். ரேஸ்லயே இருப்பாரு, படத்திலயும் இருப்பாரு. அவர் தான் அஜித் ப்ரோ. நான் தளபதி ஃபேன் தான் ப்ரோ. படம் மாசா இருக்கு ப்ரோ. குறைய சொல்ல முடியாது ப்ரோ. விடாமச்சுக்கு அப்புறம் நல்ல கம்பேக் ப்ரோ. அது கூட நல்லா இல்ல ப்ரோ. செம்ம மாசா இருக்கு ப்ரோ. என்ன சொல்றது தலைவா? வேற லெவல் தலைவா. வைப் ஃபுல்லா வைப் தான். வேற லெவல் ஆக்கிட்டாங்க. படம் வெறித்தனம். ஏகே மட்டும்தான் தலை. படம் வெறித்தனம். ஆனா ஒரு 3 ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல. ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் கொளுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது. ஃபுல்லாவே என்ஜாய் தான். செம்ம என்ஜாய்மென்ட் தான். சொல்ல வாய்ப்பே இல்ல. இன்டர்நேஷனல் படம். இன்டர்நேஷனல் லெவல் படம். அந்த மாதிரி ஆக்ஷன் செம்மையா இருக்கு படம். படத்துல பாட்டு இல்ல, பாட்டே தான் படமே. போய் பாருங்க. செம்மையா இருக்கு. தொண்டை கிழிஞ்சிரும். ஓஜி சம்பவம் பாட்டு கேட்டீங்களா? படமே ஓஜி சம்பவம். தலை வேற மாதிரி. கொஞ்சம் கூட லாக் ஸ்லோ எதுவுமே கிடையாது. இந்த படத்துல அதாவது ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சாங்களோ, அஜித் குமார் பேரை போட்டு எப்படி ஆரம்பிச்சாங்களோ எல்லாமே நல்லா இருக்கு. எண்ட்ல அதே மாதிரி பேரை போட்டு ஃபுல்லா முடிச்சு விட்டாங்க.
அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது ப்ரோ. அதுக்கப்புறம் படம் பயங்கரமா இருக்கு தல. தலையோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? தலையோட ஆக்டிங்லாம் பிரிச்சு மேயுது. உட்கார முடியல, எனக்கு தொண்டையா பாருங்க, நிக்க முடியல என்னால. என்னென்னமோ ஆகுது, எனக்கு பைத்தியம் பிடிக்குது ப்ரோ. எனக்கு என்ன பண்ணனே தெரியல ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அடிச்சு நொறுக்கி விட்டானுங்க. ஏகே தான் நம்மட்டு, ஏகே தான். படம் வேற மாதிரி ப்ரோ. சம்பவம் பண்ணிட்டாரு ப்ரோ டைரக்டர். நான் இன்னைக்கு தலைவர் இருந்து இன்னைக்கு தான் இருக்கேன். ஃபைட்டர் வந்து பார்க்க சொல்லு ப்ரோ. கொளுத்திட்டேன். இங்க எவனுமே பேச முடியாது பாருங்க, பேசவே முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு உள்ளுக்குள்ள. வைப்பு சரியான வைப்பு. சேர்லாம் தேவையே இல்லை, எல்லாம் நின்றுட்டு தான் இருந்தோம். நின்றுட்டு தான் கத்திட்டே இருந்தோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரும். ஏன்டா இன்டர்வல் விட்டானுங்கன்னு இருந்துச்சு. என்ன அர்ஜென்டா வந்தாலும் வெளியில போயிட்டு டக்குன்னு வந்துட்டோம் உள்ள. படம் ஃபுல்லுமே கிளாஸ். யாரும் இந்த மாதிரி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதை விட மரணமா மாட்டி விட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படம் தாறு மாதிரி இருந்தது. படம் ரெஃபரன்ஸ் தான். படம் படத்துல ரெஃபரன்ஸ் தான் சூப்பரா இருந்துச்சு. கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தலை வந்து போன படத்துல வந்து ஒய்ஃபுக்காக இருந்தாரு. இந்த படத்துல வந்து பையனுக்காக இருக்காரு. ராமர் எப்படி 18 வருஷம் வனவாசம் போனாரோ, ஒரு 18 வருஷம் பையனுக்காக சிறைக்கு போயிட்டு வர்றாரு. அல்டிமேட்டா இருக்கு. விண்டேஜ் அஜித்தை பார்க்கலாம் நீங்க. ரசிகர் இருக்காப்ல, அதுக்கு ஃபுல் தேட்டர் மெட்டீரியல் தேட்டர் தான் பார்க்கணும். அப்பதான் அதோட எஃபெக்ட் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். நல்லா இருக்கு படம். படம் நல்லா தான் ப்ரோ. பயங்கரம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் எப்படி? நல்லா டபுள் ஆக்ஷன் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட். ஏகேவோட ஆக்டிங் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நிறைய ரெஃபரன்ஸ் மூவில, ஓல்ட் மூவி ரெஃபரன்ஸ் நல்லா ஒரு மாசா இருக்கும் ஃபேன்ஸுக்கு. படம் செம்மையா இருக்கு. பாருங்க எல்லாருமே. கடவுளே அஜித் பக்கா மாஸ் பக்கா. ஓஜி அஜித்யா. ஓஜி ப்ரோ. ஆஃப்டர் லாங் டைம் தலையை வந்து பயங்கர மாசா பார்த்துருக்கோம். படம் அருமையா இருந்தது ப்ரோ. வெயிட் பண்ணதுக்கு நல்ல தரமான செய்கை. படம் செம்மையா இருந்தது. பயங்கரமா எல்லாம் இருந்தது. எல்லாம் படம் ஃபுல்லாவே கத்திட்டே தான் ப்ரோ இருந்தோம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. படம் வந்துட்டு படம் ஃபுல்லாக நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். சரியான படம் ப்ரோ. அல்டிமேட். வேற லெவலில் இருக்கு படம். படம் பார்க்க வருவாங்க. படம் முடிஞ்சோன்னா ஏஞ்சி போயிடாதீங்க. லாஸ்ட்டில் அந்த மேக்கிங் வீடியோ போடுறாங்க. அதில் தான் தெரியுது தலை என்னென்ன பண்ணியிருக்காரு, டியூப் இல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்கான்னு எல்லாமே தெரியும். படம் முடிஞ்சோன்னா போயிடாதீங்க. லாஸ்ட்டு மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக ஃபேன் வாய்ஸ் சம உயிரை குச்சி போயிடலாங்க. படம் மாசா இருக்கு தல. தலை படத்திலே பாருங்க, இது கலெக்ஷன் அல்லும் வேற லெவல் என்ஜாய். அதுக்கப்புறம் இந்த படம் தான் சொல்றாங்க. மங்காத்தா 2 வச்சிருக்கலாம் தல. குட் பேட் அக்லி நிக்கிற மங்காத்தா 2 வச்சிருந்தாங்க. மாலை கரெக்ட் விட்டுருக்கலாம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. வந்து பாருங்க ப்ரோ தியேட்டர்ல. செம்மையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தலையை பாக்குறோம். தலைக்கு சூப்பர். அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் எப்படி ப்ரோ? அவர் சூப்பர் ப்ரோ. அவர் தான் மிரட்டி விட்டுருக்காரு. அவர் டபுள் ஆக்டிங் வேறயா. இந்த படம் ஏகே ரசிகர்களுக்கு மட்டுமா இல்ல ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கு? மங்காத்தா 2 இதுக்கு டைட்டில் வச்சிரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? மங்காத்தாக்கு குட் பேட் அக்லி 2 வைங்க ப்ரோ. அதான் ப்ரோ தரமா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. படம் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இது வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட் தான் இந்த படம். படம் ரெஃபரன்ஸ் தான், ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அஜித்தோட ஃபேன்ஸ் இப்படிதான் அஜித்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி தான் படமும் இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஏகே ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த படத்தை பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸுக்காக ஒரு ட்ரீட்டா இருக்குமா? நம்ம ட்ரீட்டா இருக்கும். படத்துல யாருமே ஃபேன்ஸ் உட்காரவே இல்லை. ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா எந்திரிச்சு கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் படமும் எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸுக்கு இது பயங்கர ட்ரீட் தான். இது என்ன ஒரு ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா இன்னும் வேற லெவலாக இருந்திருக்கும். எங்களுக்கு எப்பவுமே வந்து சாதாரண நாள் தான் ஃபெஸ்டிவல். இப்போ தானே ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 2 நாளில் பாருங்க எப்படி. படம் பிளாஸ்ட் ப்ரோ. எல்லாம் சதுர விட்டுறாங்க. படத்தை முறையா இருக்கு படம் ப்ரோ. எல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் 100 கோடி அடிக்கும். நேத்தே 100 கோடி அடிச்சிச்சு. அதான் தலை படம். தலை பயலுங்க. 10 மங்காத்தா சேர்ந்தது தான் இந்த குட் பேட் அக்லி. 10 மங்காத்தா உண்மைதான். ஏன்னா ஃபுல்லா படம் ஃபுல்லா வைப்பு தான். ஏன்னா ஏகே ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டு. பொங்கல் தீபாவளி சேர்த்து ஒரே படம் நொறுக்கிடுச்சு. 2025 ஏகேக்கு தான் தலை தரிசனம் தான். ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிட்டாரு ஆதிக்கு டைரக்ட். பயங்கரமா பண்ணிட்டாரு ப்ரோ. ஆதிக்கு வேற லெவல்ல பண்ணிட்டாரு. அது இல்லாம ஜிவி மியூசிக்ல வெட்டு தெறிக்கி விட்டாரு. அது இல்லாம கன் எல்லாம் பாட்டா சரியான ஃபயரா இருக்கு. ஆதிக்கு ஒரு அஜித்தோட வெறியருங்கிற காமிச்சிருக்காப்ல. ரொம்ப கிளாஸா மாசா படம் ஃபுல்லா தெறிக்க விடுறாப்ல. ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிட்டாரு. செம்ம சம்பவமா இருக்கு. ஆதிக்கு சொன்னதே பண்ணிட்டாரு. அது வரையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படம் ஃபுல்லா மாசு தான் ப்ரோ. ஃபேன் பாய் சம்பவம்னா இதான். மற்ற படம்லாம் வந்துட்டு ஃபேன் பாய் சம்பவம்னு அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. இதான் உண்மையான ஃபேன் பாய் சம்பவம். செதுக்கி இருக்காப்ல படத்தை போட்டு. செம்மையா இருக்கு. அதுக்கு ஐ லவ் யூ சோ மச். இந்த படம் ஃபுல்லாமே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா ஆடியன்ஸும் கொண்டாட்டம் தான். அஜித் ஒவ்வொரு ஃபேமிலி செதுக்கிருக்காப்ல. அதுக்கு அல்டிமேட் தலை ஆல்வேஸ் அல்டிமேட் தான். எல்லாம் சொல்லுவாங்க குடும்பம் வந்து பார்க்க கூடாது. எல்லாமே வந்து பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் உண்டான ட்ரீட். தலை ஃபேன்ஸுக்கு உண்டான ட்ரீட். மாஸ் பண்ணிட்டாரு. ட்ரீட் ஆனா அஜித் ரசிகர்களுக்குலாம் இந்த படம் ட்ரீட். செம்மையா இருக்கும். ஒருத்தான படம். எல்லாத்துக்குமே நல்லா ஒருத்தான படம். வந்து எல்லாமே பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஃபேன் பாய் சம்பவத்தை கொடுத்துட்டாராவா? ஏங்க நீங்க சீட்லயே உட்காரலங்க. நாங்க எந்திரிச்சு ஆடிக்கிட்டே தான் இருந்தோம் ஃபுல்லாவே. எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ஆதிக் டைரக்டர் ஆதிக்கோட ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்கு? ஃபேன் பாயின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அஜித்தோட ஃபேன் பாயின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. பயங்கரமா இருந்துச்சு.
செம்ம. ஆதிக்கு தலையை வச்சு 10 படம் கூட எடுக்கலாம் நாங்க பார்ப்போம். சொன்ன மாதிரி ஆதித்ய ரவிச்சந்திரன் சூப்பராக எடுத்துட்டாப்ல. எந்த ஒரு குறையும் இல்லை படத்தில், எந்த ஒரு லாக்குமே கிடையாது, எல்லாமே வேற லெவலாக இருக்கு. உங்களுக்கு ஃபேன்ஸுக்குலாம் ட்ரீட்டாக இருந்துச்சா? ஏகே ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரீட்டாக இருக்குமா அந்த படம்? பாருங்க ப்ரோ, பார்த்துருங்க ப்ரோ. எனக்கு நான் ஏகே ஃபேனுங்கோ எனக்கு ட்ரீட் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ அது விஜய் ஃபேனுக்கே டஃப் தரும். பிஜிஎம்ல எப்படி ப்ரோ? ப்ரோ பிஜிஎம்ல தெறிக்க விட்டாரு ப்ரோ. ஜிவி தெறிக்க விட்டாரு. பிஜிஎம் தான் ஃபுல்லா ஓல்ட் சாங்ஸ்லாம் தெறிக்க விட்டாங்க. கரெக்ட்டா அர்ஜுன் தாஸ் செம்ம 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 செம்ம. ஜிவி மியூசிக் வேற லெவல் செதுக்கி இருக்காரு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் வலுவா செதுக்கி இருக்காரு ஜிவி மியூசிக். மியூசிக் எப்படி ப்ரோ இருந்துச்சு? மியூசிக் ஓகே, நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நல்லா பீட்டோட நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் பட்டைய கிளப்பி இருக்காங்க. ஜிவியோட மியூசிக்லாம் எந்த அளவுக்கு? ஜிவி மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் எப்படி ப்ரோ? படம் ஃபுல்லா நொறுக்கி விட்டாரு. கடவுளே அஜித்தே தான் ப்ரோ. போறப்ப விக்ஸ் ஹால்ஸ் மட்டும் எடுத்துப்போ தொண்டையை பார்த்தாலே தெரியுது. கத்திட்டே இருக்க வேண்டியதா. படம் ஓஜியா இருக்கு, வச்சு செதுக்கிட்டாப்ல. ஒவ்வொரு சீனுமே ஜிவி பிஜிஎம் தெறிக்க விட்டுருக்காரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் எப்படின்னு? பட்டையை கிளப்பிட்டாப்லன்னா அந்த 2 பாட்டோட டார்கே அவன் பாடுறான் பாருமா, அந்த மியூசிக் வேற லெவல். மியூசிக்லாம் தரமா இருந்துச்சு. எந்த இடத்துல எந்த மியூசிக் ஆடுறதுனே தெரியல. எல்லா சீட்ல உட்காந்து குதிக்கிறாங்க. இது ஜிவி பிரகாஷ் மியூசிக்கா இல்ல அனிருத் மியூசிக்கானே தெரியல. 2 கலந்து விரித்தனமா இருக்கு ப்ரோ.